டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் நிதி ஆயோக் கூட்டம் தொடக்கம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்டோர் பங்கேற்பு. பிரதமர் மோடி தலைமையிலான நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்றது ஏன் என சீமான் கேள்வி. சென்னை வானூர்தி நிலையத்தில் நிர்வாக காரணங்களுக்காக 5 வானூர்திகள் திடீரென ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் அவதி. எல்லையின்றி இயற்கை வளங்களை கொள்ளையடிப்பதுதான் திராவிட மாடல் அரசின் சாதனையா என அன்புமணி ராமதாஸ் கேள்வி. பகல்காம் தாக்குதலின் பின்னணியில் மிகப்பெரிய சதி இருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தகவல். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே மூதாட்டி கொலை வழக்கில் கொள்ளையனை காவல்துறையினர் சுட்டு பிடித்தனர். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் தேசபக்தியை வெளிப்படுத்தும் விதமாக மைசூர் பாக்கின் பெயரிலிருந்து பாக் நீக்கம், மைசூர் ஸ்ரீ என பெயர் மாற்றம். அதிமுகவையும் எடப்பாடி பழனிசாமி குறித்தும் விமர்சித்து கருத்து பதிவிட பாஜகவினருக்கு நயினார் நாகேந்திரன் தடை. தங்கம் விலை பவுனுக்கு 400 ரூபாய் உயர்ந்து 1 பவுன் 71,920 ரூபாய்க்கு விற்பனை. அரபிக்கடல் காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது. இன்றே கரையை கடக்கும் என்றும் வானிலை நடுவம் தகவல்.